ஹலோ கைஸ், வணக்கம். இது உங்கள் பெர்வேஷ் கேமிங். நாம உங்கள் பெர்வேஷ் முகமது. ஸோ நீங்கள் ஒரு ரெட்மி மொபைல் யூஸராக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெட்மி மொபைல் யூஸராக இருந்தீங்கன்னா ரெட்மி மொபைலில் உள்ள MI12 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட ரெட்மி மொபைல் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. பட் நீங்கள் எனக்காக வந்திருந்தீங்க அப்படின்னா கோடான கோடி நன்றிகள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம MI12 உள்ள 5 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், தரமான ஃபீச்சர்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஃபீச்சர்ஸை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த முதல் MI12 ஃபீச்சர் என்ன அப்படின்னா கிளியர் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஃபீச்சர் செட்டிங்ஸில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ண உடனே உங்கள் வீட்டு வாசலில் போலீஸ் ஹார்ன் அடிக்கிற மாதிரி சவுண்டு இருக்கும். ஸோ அந்த சவுண்டு கிடையாது, உங்கள் ஃபோன் ஸ்பீக்கர்லேருந்து வர்ற அந்த சவுண்டு. ஸோ இந்த சவுண்டு வந்து எதுக்கு ரெட்மி தரப்புலேருந்து தராங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அதாவது ரொம்ப வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பட்சத்தில் உங்கள் ஃபோனில் ஸ்பீக்கரில் டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் 30 செகண்ட் இந்த மாதிரி சவுண்டு வரும். ஸோ இந்த சவுண்டை தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் போட்டிருக்கப்பையோ இல்லை ஃபேமிலியோட தூங்கிட்டு இருக்கப்பையோ இந்த சவுண்டை போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா கம்பெனி பொறுப்பாகாது. என்ன பெரிய கிளியர் ஸ்பீக்கர், நான் பார்க்காத சவுண்டா? ஸோ நம்ம அடுத்த ஃபீச்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம FG4 குரூப்பில் சேரலையா, உடனே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர அனைத்து டெக் வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஃபீச்சர் பேர் என்ன அப்படின்னா லைட் மோட். ஸோ நீங்கள் நினைக்கிற குண்டு லைட் இல்லை, நான் சொல்கிறேன் LITE லைட் மோட், இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த லைட் மோட் வந்து மொபைலில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு தேவை உள்ள விஷயங்கள் மொபைலுக்கு இது இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு தர்றது தான் வந்து லைட் மோட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நீங்கள் லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க கம்மி MBயில், அதுதான் வந்து லைட் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் நார்மல் மோடுக்கும் லைட் மோடுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் மோடில் நீங்கள் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பேஜை நவுத்துறப்ப அந்த அனிமேஷன் எப்படி வருதுன்னு கூட நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் லைட் வெர்ஷனை யூஸ் பண்ணுறப்ப அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. மொபைல்லாம் இது இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு பிக் ஐக்கான் தந்துடுவாங்க. அப்புறமேட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா டயல், அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு டக்குன்னு டயல் பண்ணணும், கால் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு 6 காலம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பல ஃபீச்சர்ஸ்லாம் அதுலேயும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மோடை நீங்கள் கண் பார்வை குறைபாடாக இருக்கவங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தரலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த லைட் மோடை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு டெக்ஸ்ட் ரொம்பவே பெருசாக வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பெருசாக வர்றதுனால அவங்களுக்கு பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆப் ஐக்கான ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்து இந்த ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய 3வது ஃபீச்சர் என்ன அப்படின்னா வீடியோ டூல் பாக்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த வீடியோ டூல் பாக்ஸில் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம எனபிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸுக்கு உள்ளார தான் அந்த வீடியோ டூல் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு 2 ஆப்ஷன் கிட்டத்தட்ட நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று, நீங்கள் ஸ்லைட் பண்ணி விட்டால் ஷார்ட்கட் வர்றது. ஸோ அதை நீங்கள் எனபிள் பண்ணணும். அது லெஃப்ட்டில் வருமா ரைட்டில் வருமானு கீழே ஆப்ஷன் இருக்கும், அது உங்கள் விருப்பம். அண்ட் 2வது என்ன அப்படின்னா, வீடியோ டூல் பாக்ஸ் எந்தெந்த ஆப்ஸுக்கெலாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு லிஸ்ட்டே தந்திருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் தேவைப்படுற வீடியோ பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப், விஎல்சி பிளேயர், எம்எக்ஸ் பிளேயரு, கேலரி, ஃபோட்டோஸு எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணுற விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா வீடியோ டூல் பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோம். வீடியோ டூல் பாக்ஸில் ஃபஸ்ட்டு உள்ள ஃபீச்சர் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குற வீடியோவை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னா அது மூலமாக நீங்கள் கேஸ்டிங் பண்ணிக்கலாம், பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அண்டு நாலாவது என்ன அப்படின்னா ப்ளே சவுண்ட் வித் ஸ்க்ரீன் ஆஃப். அதாவது என்னன்னா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுற வீடியோவை சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பேட்டரி கொஞ்சம் சேவ் ஆகும். அண்ட் அஞ்சாவதாக உள்ளது என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப அப்ளிகேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்றி வச்சிருக்க அப்ளிகேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா கூகுள் க்ரோம் இப்போ ஓப்பன் பண்ணணும், ஒரு டவுட் இருக்குது கிளியர் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ கூகுள் க்ரோம் ஆப்பை கிளிக் பண்ணோடனே கூகுள் க்ரோமில் போய்ட்டு நான் அதை செலக்ட் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் நான் வீடியோவும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படிங்கிறத சொல்லுவேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம பார்க்கக்கூடிய நாலாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்பேஸ். ஸோ இந்த செகண்ட் ஸ்பேஸ் தான் என்னன்னா சிம்பிளாக 5 வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். ஒரு மொபைலுக்குள்ள 2 மொபைல். இல்லை புரிகிற மாதிரி தெளிவாகவே சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு மொபைல் தான் வச்சுருப்பீங்க, பட் ஆனால் அது நீங்கள் 2ஆக பிரித்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம எலபிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்பேஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்ரோல் பண்ண கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுக்குறது தான் செகண்ட் ஸ்பேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு, பின்னு, பாஸ்வேர்டு, பேட்டர்ன் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அது நீங்கள் செட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்பேஸுக்கு கொண்டுட்டு போயிடும். இப்போ நான் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு வந்து கீழேயே, அதாவது ப்ளே ஸ்டோரு, கேலரி, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்படி போகிறதுக்கு, ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு. ஸோ ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு இது கூட்டிகிட்டு போடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பேஸோட பாஸ்வேர்டை போட்டிங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிங்க அப்படின்னா அது டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்பேஸுக்கு கொண்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து விஷயம். செகண்ட் ஸ்பேஸுக்கு கொண்டு போகணுன்னா செகண்ட் ஸ்பேஸுக்குள்ள பாஸ்வேர்டு, பின் அதை நீங்கள் போட்டு செகண்ட் ஸ்பேஸுக்கு நீங்கள் போய்க்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்பேஸை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து நான் வந்து என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சுருக்கேன், ஃபேமிலி ஃபோட்டோ, வீடியோ, பிடிஎஃப், அது இதுன்னு லொசுக்குன்னு எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ செகண்ட் ஸ்பேஸ்னு வர்றப்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஆஃபீஸு, ஃபைலு, அதுக்கப்புறமேட்டு காலேஜ், பிடிஎஃப், இடிஎஃப்னு எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து கொலாப்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த செகண்ட் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்குன்னு சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் செகண்ட் ஸ்பேஸ்னு யூஸ் பண்ணுறப்ப ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து காமனாக ஒரே ஸ்டோரேஜில் தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டோரேஜ், இதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் என் மொபைலில் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா ரெண்டுமே இதை ப்ரிப்பேர் பண்ணி தான் இருக்கும், இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதில் நான் ஆப் ஏற்றினாலும் இதில் தான் போய் ஸ்டோர் ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் ஆப் ஏற்றினாலும் இதில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ரெண்டுமே ஒரே ஸ்டோரேஜ் தான். அண்ட் ரெண்டாவதாக உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்பேஸில் ஆப் ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே ஆப்பை நீங்கள் செகண்ட் ஸ்பேஸில் ஏற்ற முடியாது. அப்படி நீங்கள் ஏற்றணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் செகண்ட் ஸ்பேஸில் பேஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்குன்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன்னு வச்சிங்களேன், அதை நான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்லேயும் வச்சுருக்கணும், செகண்ட் ஸ்பேஸ்லேயும் வச்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. எதுலையாச்சும் ஒருத்தர் டெலிட் பண்ணிட்டு தான் நீங்கள் இதுலேருந்து இதுக்கு ஏற்றினாலும் இதுலேருந்து இதுக்கு ஏற்றினாலும் ரெண்டுமே பண்ணிக்க முடியும். பட் இதில் நீங்கள் காமனான விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபோன் வாங்கினோடனே இன்பில்ட்டாக வரும் பாருங்கள் ஆப்ஸு, ப்ளே ஸ்டோரு, செட்டிங்ஸு, அப்புறமேட்டு கேலரி, கேமரா, கூகுள் க்ரோம், இதெல்லாம் வந்து இன்பில்ட்டாக அவங்களே தர்ற ஆப்ஸ். இதெல்லாம் வந்து ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய 5வது லாஸ்ட்டு MIUI ஃபீச்சர் என்ன அப்படின்னா, MIUI உடைய கண்ட்ரோல் சென்டரை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நீங்கள் ரெட்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பழைய வெர்ஷனான நோட்டிஃபிகேஷன் சென்டரை வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு பார்த்து போர் அடிச்சு போயிருக்கும். பட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புதுசான நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் ஸ்டைல் உங்களுக்கு புதுவிதமாக இருக்கும். என்னென்னா, ஐஃபோனுடைய நோட்டிஃபிகேஷன் சென்டரில் லைட்டாக பட்டிட்டிகரிங் பார்த்த மாதிரி தந்திருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே நோட்டிஃபிகேஷன் அண்டு கண்ட்ரோல் சென்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்டு வெர்ஷனில் நீங்கள் இருப்பீங்க. அதை நீங்கள் நியூ வெர்ஷனில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் சென்டரே பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக அப்படியே ஐஃபோனுடைய நோட்டிஃபிகேஷன் சென்டர் மாதிரியே இருக்கும். ஸோ
ஒரு மாடர்னான நோட்டிஃபிகேஷன் சென்டர் வேணும்னா இந்த ஃபீச்சரை ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக இந்த ட்ரிக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இப்போ தான் சேனலுக்குள்ள நான் காலடியாக எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உடனே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணதை கிளிக் பண்ணி நம்ம FG Forever குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஃபர்வேஷ். Bye guys.